all, welcome to Mindful Math YouTube channel. இன்னைக்கு நம்ம compound interest topicல part 3 video compounded half yearly and quarterly concept பார்க்க போறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம annually concept பார்த்துட்டோம். அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, ஆனுவல்லிக்கான ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான், பட் கொஞ்சம் டிஃபர் ஆகி வரும். போத் ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி ரெண்டுக்குமே வேறு மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் தென் நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா, ஒரு 5 சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஓகே பாருங்கள், காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி எப்பயுமே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே காமனாக நம்ம அமௌண்ட்டோட ஃபார்முலா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் ஆனுவலிக்கான கான்செப்ட். இதே பேசிஸில் தான் வரும், பட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் பாருங்கள். ஹாஃப் இயர்லிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a = p இன்ட்டு 1 + r/2 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2n. ஓகே, லைக்வைஸ் குவார்டர்லிக்கு பாருங்கள். amount a is equal to p into 1 plus r/4 divided by 100 whole power 4n. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஃபார்முலாவில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பாருங்கள். ஹாஃப் இயர்லியில் பாருங்கள் r/2. இப்போ ஹாஃப் இயர்லி அப்படின்னா என்னது, 6 months. ஓகேவா, இப்போ r% இருக்கும். இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 12 months கொடுத்துருப்பாங்க. நமக்கு இங்கே 6 months தான் தேவைன்றதுனால டிவைடட் பை 2 பண்ணுறோம். என்னன்றது என்னென்னா இயர்ஸ் தான், நம்பர் ஆஃப் இயர்ஸில் தான் n வேல்யூவை சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா 1/2 years. ஹாஃப் இயர்ஸ்னால் எவ்வளோ, 1/2. ஓகே நெக்ஸ்ட்டு குவார்டர்லி பாருங்கள். குவார்டர்லி அப்படின்னா நமக்கு 3 months டிவைட் பண்ணுவோம். ஸோ r டிவைடட் பை 4. ஓகே, ஹாஃப் இயர்லி அப்படின்னா 6 months, குவார்டர்லி அப்படின்னா 3 months. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான ஃபார்முலா ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லியில். நம்ம இந்த கொஷின்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். பட் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஹாஃப் இயர்லி அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை டிவைட் பை 2 பண்ணுறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ மல்டிப்ளை பை 2 பண்ணுறோம். லைக்வைஸ் குவார்டர்லியில் என்ன பண்ணுவோம், டிவைடட் பை r வேல்யூவை டிவைட் பை 4 பண்ணுவோம். அண்ட் தென் n வேல்யூவை மல்டிப்ளை பை 4 பண்ணுவோம். இது ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் இயர்லி அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க n வேல்யூவை வந்து 6 months நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அண்ட் தென் குவார்டர்லி அப்படின்னா கொடுத்துருக்க மந்த்ஸை நம்ம 3 months டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது ரெண்டு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A boy invested ₹18,000 at the rate of interest 10% per annum for 1 year. If the interest is compounded half yearly, then find the total amount received at the end of the year. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 18,000 பிரின்சிபல், 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபார் 1 year. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா நம்ம ஆரோட வேல்யூ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டிவைடட் பை 2, therefore 5%. ஓகேவா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 yearன்னு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் இயர்லி அப்படின்னா நம்ம எவ்வளோவா டிவைட் பண்ணுவோம், 6 months டிவைட் பண்ண போகிறோம். 1 year can be divided into 2 6 months. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 6 monthsக்கான வேல்யூ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்கள், 5% ஆஃப் 18,000. ஓகே, ஸோ 18,000ல் 5% எவ்வளோ, 900 rupees. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 6 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 900 rupees. செகண்ட் 6 monthsக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் 6 month என்னது, இந்த 900 ப்ளஸ் 5% ஆஃப் திஸ் 900. ஓகேவா, ஆர் எல்ஸ் 5% ஆஃப் 18,900. ரெண்டுமே சேம் தான் நமக்கு. ஸோ 5% ஆஃப் 18,900 பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 945 கிடைக்கும். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் இது ரெண்டுமே இப்போ 18,900 கூட 945 ஆட் பண்ணுங்கள். டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1845.
நமக்கு இங்கே டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பிரின்சிபல் கூட 1845 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 18,000 ப்ளஸ் 1845 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 19,845. ஓகேவா? ஸோ தி ஆன்சர் இஸ் 19,845. இப்போ இதே கொஷினை ஃபார்முலா மெத்தடில் பாருங்கள். ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 2 by 100 whole power 2n. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா 2n போடணும். இங்கே என்னோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். எல்லாமே பர்சன்டேஜ் இயர்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 18,000 பிரின்சிபல் 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்னது, கொஸ்டினில் கொடுத்துருக்குறது பர் ஆனம் வேல்யூ தான் நம்ம இங்கே போடணும். ஸோ 10/2 தட் இஸ் 5. 2 into 1 இயர்ஸில் தான் போடணும். ஸோ 1 18,000 5 and 100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/20 வரும். ஸோ 21/20 ஸ்கொயர், அதனால் 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2 is 2, 90 2s are 180, 1 2 is 2, 45 2s are, so 45 into 21 square. Therefore 45 into 21 square எவ்வளோ 441. இது ரெண்டுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 19,845 rupees கிடைக்கும். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறோம், ஃபார்முலா மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினும் ஹாஃப் இயர்லி கான்செப்ட்லேயே பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் rupees 4,000 in 1/2 years at 5% per annum compound interest payable half yearly. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம இதுக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் பாருங்கள். ஹாஃப் இயர்லி அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆர் வேல்யூ 5% டிவைட் பை 2 பண்ணுவோம். 2.5%. இங்கே n வேல்யூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 1/2 years, தட் இஸ் 1.5 years. 1.5 yearsல எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், 6 months ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 1 yearக்கு 2 6 months அண்ட் தென் ஹாஃப் இயர் அப்படின்னா 1 6 months. ஸோ டோட்டலாக 3 6 months இருக்குது. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 monthக்கு பாருங்கள் 2.5% ஆஃப் 4,000. ஓகே, ஸோ 0 0 அண்ட் பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ 2.5 into 40 இருக்கும், தட் இஸ் 100 rupees. செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 6 month எண்ட் ஆனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் என்னவாக இருக்கும் 4,000 + 100, தட் இஸ் 4,100 இருக்கும். செகண்ட் 6 monthக்கு 2.5% ஆஃப் 4,100. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 102.5 இருக்கும். ஓகே, செகண்ட் 6 month எண்ட் ஆனதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் என்னவாக இருக்கும் 4,100 + 102.5 இஸ் 4,202.5. ஸோ லாஸ்ட் தேர்ட் 6 month ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2.5% ஆஃப் 4,202.5 கால்குலேட் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 105.06 கிடைக்கும். ஸோ 2.5% நம்ம எப்படி எழுதலாம்னா 25/1000 அப்படின்ட்டு எழுதலாம், இன்ட்டு 4,202.5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த வேல்யூஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா தான் நமக்கு 105.06 கிடைக்கும். ஓகே, இப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் தேர்ட் 6 month இஸ் 4,202.5 ப்ளஸ் 105.06. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 0.56 4,307.56. therefore the total amount A is equal to 4,307.56. ஓகே ஓகே, இதே சேம் கொஸ்டினே நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா? ஓகே பாருங்கள், ஃபார்முலா மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா என்னது, A is equal to P into 1 plus R by 2 by 100 whole power 2n. P வேல்யூ என்னது 4,000. 1 plus R வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 5ன்னு கொடுத்துருந்தாங்களா, 5 divided by 2 that is 2.5 divided by 100 whole power 2 into n வேல்யூ எதில் எழுதணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸில் 1/2. ஸோ 3/2 years. 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ க்யூப் வேல்யூ 4,000 into 1 plus நம்ம எப்படி எழுதலாம்னா 25/1000 எழுதிக்கலாம் பாயிண்ட் எடுக்கிறதுக்காக, ஹோல் க்யூப். ஓகே, 125 is 25, 40 25s are 1000. ஸோ 4,000 into
41/40 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க பிகாஸ் கியூப் வேல்யூ. இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணுங்கள். 0 0 0 கேன்சல். 1 4 is 4, 1 4 is 4. அகைன் டினாமினேட்டரில் 16 இருக்கும். 41 cube டிவைடட் பை 16. ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 41 cube எவ்வளோ? 41 cubeோட வேல்யூ 68921 டிவைடட் பை 16. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 4307.56. ஓகே, இப்போ நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட் ரெண்டுலேயுமே நமக்கு 4307.56 ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஹாஃப் இயர்லி கான்செப்ட் அப்படின்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் குவார்டர்லி கான்செப்டில் பார்க்கலாம். காம்பவுண்டட் குவார்டர்லி கான்செப்ட். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹8,000 for 9 months at 20% per annum interest being compounded quarterly is. ஸோ ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் P is equal to ₹8,000 and then R value is 20% per annum and number of months or years is 9 months. Okay, compounded quarterly. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கக்கூடிய மந்த்ஸை நம்ம 3 டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போனா நமக்கு இந்த கொஸ்டினில் எத்தனை டோட்டலாக 3 months இருக்குன்னு பாருங்கள். டோட்டல் மந்த்ஸ் இஸ் 9 months. ஸோ 3 months இருக்கும். 9 monthsக்குள்ள 3 months இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்க்கலாம். ஆர் வேல்யூ என்ன பண்ணணும்? குவார்டர்லி அப்படின்னா டிவைடட் பை 4 பண்ணுவோம். ஸோ 5%. என் வேல்யூ 3 monthஸாக 3 times இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 monthக்கான வேல்யூ, செகண்ட் 3 month அப்படின்ட்டு 3 times நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 month பாருங்கள். 5% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 8,000. 5% ஆஃப் 8,000 இஸ் ₹400. அமௌண்ட் என்னது? 8,400. செகண்ட் 3 monthக்கு பாருங்கள். 5% ஆஃப் 8,400. ஸோ 5% எவ்வளோ? 420. ஓகே, ஸோ 420யும் 8,400யும் ஆட் பண்ணுங்கள். 8,820. செகண்ட் தேர்ட் மந்த் எண்டில் நமக்கு 8,820 ஆயிரும் அமௌண்ட்டு. அண்ட் தென் தேர்ட் மந்த் பாருங்கள். 5% ஆஃப் 8,820 தட் இஸ் ₹441. ஸோ 8,820யும் 441யும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9,261 கிடைக்கும். 9,261 அப்படின்றது என்னது? டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 8,000ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 9,261. தேர்ஃபோர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 8,000 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ₹1,261. ஓகே ஓகே, இதே கொஸ்டினை நம்ம ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா பாருங்கள். காம்பவுண்டட் குவார்டர்லி அதுக்கான ஃபார்முலா அமௌண்ட் A is equal to principal into 1 plus R/4. that is Rஓட வேல்யூ என்ன? 20. 20/4 is 5 divided by 100 whole power 4n. 4 into n வேல்யூ என்னது? 9 monthஸில் இருக்குது, பட் நம்ம இயர்ஸில் எழுதணும். ஸோ டிவைடட் பை 2, 9/12. இதுன்னு நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, டிவைட் பை 2 போடணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா க்யூப் வேல்யூ கிடச்சிரும். 8,000 into 21/20 க்யூப்னால 3 times எழுதிக்கோங்க. இப்போ 0 0லாம் கேன்சல் பண்ணிடுங்க. அண்ட் தென் 8யும் 2 எல்லாமே கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? 21 cube இருக்கும். 21 cubeோட வேல்யூ 9,261. ஸோ இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கான வேல்யூ. இதை யூஸ் பண்ணி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இஸ் ₹1,261. ஓகே, உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில டைம் நமக்கு ஃபார்முலாவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹையர் வேல்யூ வந்திருந்தது அப்படின்னா. சில டைம் ட்ரெடிஷ்னல் நிறைய இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் வந்திருந்தது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹30,000 for 6 months at 10% per annum interest being compounded quarterly is. ஸோ ஃபஸ்ட்டு R% என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 4 பிகாஸ் காம்பவுண்டட் குவார்டர்லி. 2.5% 10 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5%.
மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 6 months 3 months டிவைட் பண்ணுங்கள் 2 3 months இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஸோ 2.5 ஃபஸ்ட்டு தேர்ட் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5% ஆஃப் 30,000. இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம போன சம் மாதிரி அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள். 2.5% ஆஃப் 300 வேல்யூ என்னது 750. ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு 3 monthக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 750. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள், அமௌண்ட்டோட அதை ஆட் பண்ணாதீங்க. 750 ப்ளஸ் 2.5% ஆஃப் 750. ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துச்சோ அதே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ப்ளஸ் 2.5% ஆஃப் 750. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 25/1000 இன்ட்டு 750 எழுத முடியும். 0 கேன்சல் பண்ணிடுங்க. 25 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் 75/4 கிடைக்கும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18.75. ஸோ 18.75 ப்ளஸ் 750 768.75. ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 monthக்கு 750 அண்ட் செகண்ட் 3 monthக்கு 768.75. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1518.75 rupees இஸ் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பாருங்கள். இதுக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட் A is equal to principal amount 30,000 1 plus R by 4, that is 2.5/100 whole power 4n 4 into என்னோட வேல்யூ என்ன இயர்ஸில் எழுதணும். ஸோ 6 divided by 12. 1 4 is 4, 3 4 are 12, 1 3 is 3, 2 3 are 6. ஸோ ஸ்கொயர் 30,000 into 2.5 எப்படி எழுதலாம்? 25/1000 எழுதலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/40 கிடைக்கும். ஓகே, ஸோ 1/40 அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுத்தோம். 1 + 1/40 is 41/40. ஸோ 2 times 41/40 எழுதிக்கோங்க பிகாஸ் ஸ்கொயர்னால. ஸோ 0 கேன்சல், 0 கேன்சல். 1 4 is 4, 75 times and again 1 4 is 4, 1 time remaining 3, 8 times 0.3 remaining 28 7 5. ஓகேவா? 18.75 into 41 square, that is 41 into 41. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த 3 வேல்யூஸையும். ஸோ 18.75 into 41 square வேல்யூ என்னது 1681. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 31,518.75. இந்த வேல்யூ என்னது டோட்டல் அமௌண்ட். பட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 30,000ஓட இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1,518.75 rupees இஸ் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு 4 சம்ஸில் ஃபஸ்ட் 2 சம்ஸ் நம்ம ஹாஃப் இயர்லி கான்செப்ட் பார்த்தோம். லாஸ்ட் 3rd and 4th வந்து குவார்ட்டர்லி கான்செப்ட் பார்த்தோம். இப்போ 5th சம் ஒன்று பார்க்கலாம். அதில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். ஓகேவா? காமனாக அவங்க காம்பவுண்டட் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லின்னு எதுவுமே இண்டிகேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஏதோ ஒரு சர்டன் மந்த்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். 5th question பாருங்கள். What will be the total amount received for sum of rupees 20,000 for the period of 30 months at the rate of interest 8% per annum on compound interest? இப்போ இந்த 30 months எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 year 1 year. ஸோ டோட்டலாக 24 months வந்துருமா? ரிமைனிங் 6 months இருக்கும். ஸோ 2 compounded annually concept, 1 compounded half yearly. இதுக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்க்கலாம் அண்ட் தென் ஃபார்முலாவும் பார்க்கலாம். ஓகே, ட்ரெடிஷ்னல் மெத்தட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பாருங்கள் 8% ஆஃப் 20,000. இது காம்பவுண்டட் ஆனுவலினால நம்ம ஆர் வேல்யூலாம் அப்படியே வச்சுக்கணும். 8% ஆஃப் 20,000 இஸ் 1,600. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர்க்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சேம் 8% ஆஃப் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1,600 ப்ளஸ் 1,600. சேம் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது கூட என்ன ஆட் பண்ணுவோம் 8% ஆஃப் 1,600. 8% எவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் 0 கேன்சல். 16 into 8 is 128. therefore 1,728. செகண்ட் இயர் எண்டில் 1,728 இஸ் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இப்போ நம்ம 6 monthsக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 6 monthஸில் இங்கே என்ன பண்ணுவோன்னா
ஹாஃப் வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். பிகாஸ் ஹாஃப் இயர்லியில் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹாஃப் வேல்யூ 864. இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன பண்ணுவோம், சாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன பண்ணுவோம், R/2 பண்ணுவோமா. ஸோ 4%. பர்சன்டேஜில் சொல்கிறப்ப 4% ஆஃப் ப்ரீவியஸ் அமௌண்ட் அப்போ ஃபுல்லாக எடுத்துக்கணும். தட் இஸ் 1728. ஓகே, ஸோ 4% ஆஃப் 1728 இஸ் 1% எவ்வளோ 17.28 இன்டூ 4 பண்ணுங்கள். 4 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 69.12 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணுங்கள். 864 + 69.12 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 933.12 கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1600 + 1728 + 933.12 இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4261.12 கிடைக்கும். இது என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ. நமக்கு இங்கே டோட்டல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா 20,000ஓட ஆட் பண்ணிக்கோங்க. 24,261.12 rupees டோட்டல் அமௌண்ட்டு. ஓகேவா. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம இயர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இப்போ தேர்ட் 6 month ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப செகண்ட் மந்தோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படியே செகண்ட் இயரோட டோட்டல் ஹோல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காமல் ஹாஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அதுதான் இங்கே புது கான்செப்ட். இப்போ ஃபார்முலா மெத்தட் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். கொஷின் இது தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபார்முலா எப்படி எழுதுகிறோன்னா, அமௌண்ட் A எப்பயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட்டுக்கு தான் ஃபார்முலா எழுதுவோம். 30 months 1 year and 6 months ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 இயருக்குமே ஃபார்முலா என்னது, P × 1 + R/100 whole power n காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா. இப்போ எக்ஸ்ட்ரா 6 months இருக்கனால 1 + R/2/100 whole power 2n because 6 months is half yearly concept. அதுக்கான ஃபார்முலா இன்டூவில் எழுதிக்கணும், மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கணும். இப்போ P வேல்யூ என்னன்னு பாருங்கள், 20,000 into 1 + R/100 that is 8/100 whole power n என்னது, compounded annually 2 yearsக்கு இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் 1 + R/2 that is 8/2 is 4/100 2 into 6 months 6/12ன்னு எழுதுவோமா. இயரில் தான் எழுதணும் என்னோட வேல்யூ. ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணுங்கள். 6 வரும். 6 and 6 அகைன் கேன்சல் பண்ணுங்கள். 1 times தான். ஓகே, இப்போ எழுதுங்க 20,000 into 100 + 8 எல்சிஎம் எடுத்தோன்னா 108/100 கிடைக்குமா. ஸோ அதை 2 times எழுதிக்கோங்க. 108/100 into 108/100. இந்த வேல்யூவை எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 104/100 கிடைக்கும். ஸோ 1 time எழுதுனா போதும் பிகாஸ் பவர் வேல்யூ 1 தான். இப்போ பாருங்கள் 4 0வை கேன்சல் பண்ணிவிடுங்க. வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால், 104 and 100 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 50 times 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 52 times அகைன் 2 டேபிளில் பண்ணுங்கள். 25 times 26 times. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே எழுதலாமா. 2 into 108 into 108 into 26 divided by 25. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 25 பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 24,261.12 கிடைக்கும். ஓகேவா, தட் இஸ் தி டோட்டல் அமௌண்ட் வேல்யூ. ஓகே, இப்போ 5th சம்மில் பார்த்தீங்கன்னா புது கான்செப்டாக இருந்தது. ஃபார்முலாலையும் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸோடு நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஃபஸ்ட் நீங்கள் இந்த காம்பவுண்டட் ஆனுவலி அண்ட் ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி இந்த 2 வீடியோவையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, ட்ரெடிஷ்னல் மெத்தடாக ஃபார்முலா மெத்தடாக அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருந்தது ஆர்என்லாம் டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்லாம் பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு எந்த மெத்தட் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா. Okay, that's all for today. I hope you all understand this concept. Stay tuned for more videos and thank you.